பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானமாக ஒரு வார்த்தை தியானிப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு வழி ஜெப வீட்டில் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை விடுதலை ஆராதனை முகாம் என்று சொல்லி நாங்கள் நடத்தி வருகிறோம். கட்டுகளில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, பிலிசூனிய கட்டுகளால், மந்திரவாத பிரச்சனைகளால், நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுவிக்க ஒரு வாய்ப்பு தருகிறார். நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள நீங்கள் ஆர்வப்படுவீர்களானால், நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்வீர்களானால், இந்த விடுதலை ஆராதனை முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை தேடி வருகிறவர்களை அவர் புறமே தள்ளுவதில்லை. அவர் நிச்சயமாக அவர் விடுவிக்கிறவருக்கு அநேகர் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகாரத்தை வைத்தார். பிரியமானவர்களே, இந்த வேதத்திலிருந்து இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து ஒரு மிக அற்புதமான ஒரு தேவன். அவர் பாருங்க, அவர் வாழ்ந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய பார்வையெல்லாம் ஏழைகள் மேலதான் இருந்துச்சு. அவருடைய பார்வைகள் எல்லாமே அதிகமான பாரமுடைய மக்கள் மேலதான் இருந்துச்சு. அவருடைய பார்வை எல்லாமே யாரு போராட்டத்தோட பிரச்சனையோடு வருகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவருடைய ஊழியமே அந்த நாட்களில் செயல்பட்டது. பாருங்க, இந்த வார்த்தை சொன்ன அன்னாள் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. இவளுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்போ இவளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு காரணத்தினால அவள் பக்கத்து வீட்டார், அவள் நாச்சியார், அவருடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் பயங்கரமா கேலி பண்றாங்க, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த அண்ணால் தெய்வ நம்பிக்கை உள்ளவளா இருக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை உள்ளவளா இருக்கிறார். ஆனால் முழு நம்பிக்கையா இருக்கிற இவளுக்கு இவளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை. ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு அங்க பலிகளை செலுத்திட்டு போறாங்க. அப்பெல்லாம் வந்து தேவ சமூகத்துல இவ என்ன பண்ணுவா, ஜெபிப்பா. அப்ப ஜெபிக்கிற நேரங்கள்லாம் இவளுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு முறை அவள் இறுதியாக தேவாலயத்துக்கு வந்து அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். கண்ணீரோடு ஜெபித்து தன்னுடைய வேதனை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றி விடுகிறாள். அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஏலி அந்த நாட்கள்ல இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர். அவருடைய பார்வைக்கு இவள் ஜெபிக்கிற ஜெபம் என்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாய் இருக்கிறது. ஏதோ குடி குடித்து விட்டு ஒரு பெண் வந்து உலறுகிறாள் என்று சொல்லி அவர் நினைத்து விட்டார். பாருங்க, இன்னைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அன்பான போதகர் இன்றைக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற, காயப்படுத்துகிற ஒரு மனநிலை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் மனுஷர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, இன்றைக்கு அநேக பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு மத்தியில நாம் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம் மூலமாக ஆறுதல் அடைகிறதை தேவன் நமக்கு ஒரு சிலாக்கியமாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அண்ணால் கூட அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து ஏலி, நீ எம்மட்டும் குடித்து வெறித்திருப்பாய், உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறாள். எவ்வளவு ஒரு கஷ்டமான வார்த்தை பாருங்களேன். அவளே பாவம் கண்ணீரோட வேதனையோட ஜெபிக்கிறா, போராட்டத்தின் மத்தியில இருக்கிறா, தனக்கு குழந்தை இல்லையேங்கிற பரிதாபத்துல இருக்கிறா. அந்த நேரத்துல போய் இந்த ஏலி சொல்லுகிற வார்த்தை இவளுக்கு அதிக பாரமா இருக்கிறது. ஒரு கட்டத்துல இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் ஊழியக்காரனிடத்துல வந்து, ஐயோ என் ஆண்டவனே, நான் அப்படிப்பட்ட ஒரு பெண் அல்ல, பேலியாளின் மகள் அல்ல. பேலியால் என்று சொன்னால் தவறான பாதையில் நடக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் அல்ல, பிள்ளை அல்ல. ஆண்டவனே, என் மன கிளேசத்தை நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறாள். பாருங்க, அப்போ ஏலி சொல்லுகிறாள், சமாதானத்தோட போ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வருடம் இவள் வரும்பொழுது ஒரு ஆண் பிள்ளையோடு கூட வருகிறாள். இவள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இவளுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தையை கொடுப்பதற்கு முன்பதாக இவள் ஜெபித்த ஜெபத்தை நாம் கவனிக்கணும்.
இவள் ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக காணப்படுகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அவளுடைய ஜெபத்தை 11ஆம் வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமையில் சவரன் கத்தி படுவதில் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்களேன், இந்த பொருத்தனை பண்ணின உடனே கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டுட்டாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமானால் நீங்கள் பொருத்தனை செய்து ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்கள் பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். பாருங்க, அந்த அண்ணால் பொருத்தனை செய்தால் அது மாத்திரமில்லை, அவள் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவளா இருந்தால். பாருங்க, அந்த பொருத்தனை எப்படி நிறைவேற்றுகிறாள் பாருங்களேன். தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே அவள் ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டு விடுகிறாள். பால் மறக்க செய்து விட்டாள். பால் மறந்த குழந்தையை அவள் ஆலயத்திலே விட்டு விடுகிறாள். நம்ம அப்படி செய்வோமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த பொருத்தனையை அவள் எப்படியாக பார்க்கிறாள் பாருங்களேன். நான் சொல்றேன், அந்த சாமுவேல் பிரபுக்களோடும் ஆசாரிகளோடும் உட்கார்வதற்கு, ராஜாக்களோடு அமர்வதற்கு காரணம் அன்னாள் செய்த தியாகம் தான், அவள் செய்த பொருத்தனை தான். சில வேளை உங்கள் பொருத்தனை அதை நிறைவேற்றும் பொழுது உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் அமர செய்வதற்கு உங்கள் பொருத்தனை ஒரு வேல்யூ உள்ளதா இருக்கலாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பொருத்தனை செய்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த பொருத்தனையில் நிறைவேற்றும் பொழுது உங்கள் பொருத்தனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறதாய் மாறும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வேத வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த சாமுவேல் ஒரு சிறு பிள்ளையாக அந்த ஆலயத்திலே விடப்பட்டார். இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். பாருங்க, இந்த சாமுவேல் மூலமாகத்தான் இஸ்ரவேலிலே ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். தாவீது கூட இவர்தான் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல், ஒரு தீர்க்கதரிசி என்று அன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் அனைத்தும் புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், நீங்கள் ஒருவேளை உங்கள் உறவினர்களுக்கு மத்தியிலே அவமானப்படுகிறவர்களா இருந்தீர்களானால், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கேலி பொருளாக இருப்பீர்களானால், உங்களை வெறுக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தூக்கி போடுகிற குப்பையை போல இருப்பீர்களானால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அவர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்வதற்கு இயேசு கிறிஸ்து பயங்கரமான வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை நீங்கள் நம்பி பாருங்களேன். அன்றைக்கு அண்ணாளுக்கே தெரிஞ்சிருக்காது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனாய் வருவார் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே இந்த தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையை அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுதான் என்று சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறினது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை, நீங்கள் சிறியவர்களாக இருப்பீர்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர இருக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Thank you.